Hello everyone, இன்னைக்கு நம்ம லீட் கோட் 75 சீரிஸ்ல ப்ராப்ளம் நம்பர் 2390 ரிமூவிங் ஸ்டார்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ரிங் இந்த ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ இனிஷியலாக இந்த ப்ராப்ளம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருவாங்க. அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவில் நமக்கு ஸ்டார்ஸும் இருக்கும். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வேல்யூவில் இருக்க ஸ்டார்ஸை ரிமூவ் பண்ணணும், அதே சமயம் அதுக்கு லெஃப்ட் மோஸ்ட் வேல்யூவை ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணி ஃபைனலாக நம்மளால இந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு இருக்கிற ஷார்ட் மாடிஃபை பண்ண ஸ்ட்ரிங் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க அவுட்புட்டா. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து லீட் கோட் அப்படின்றது. ஸோ என்னன்னா நம்ம இதுக்கு ஸ்டாட்டாக யூஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ராப்ளமுக்கு. ஸோ இது என்ன மாதிரி அப்போ ஸோ டி அப்புறம் 2 ஸ்டார் இருக்கு. அப்புறம் ஒரு ஸ்டார், ஸோ இப்படி இருக்க இந்த வேல்யூவை நம்ம வந்து இதில் இருக்க ஸ்டார் வேல்யூ அது போக அதோட லெஃப்ட் மோஸ்ட் வேல்யூ இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்தா நமக்கு புரியும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்டெப்பு இதுக்கு இருக்கிற ஸ்ட்ரிங் வேல்யூவில் ஃபர்ஸ்ட் வந்து மெயினாக இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார் வேல்யூ ப்ளஸ் அதோட லெஃப்ட் வேல்யூ ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸோ எல்இ அப்புறம் ஸ்டார் வேல்யூவும் அப்புறம் இந்த டியும் போயிடும். ஸோ அதனால ஒரு ஸ்டார் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சிஓ டி அடுத்த ஒரு ஸ்டார் அடுத்து. ஸோ இப்படி இருக்கும். சேம் அதே மாதிரி நம்ம பண்ண அதே ஆப்ரேஷன் ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு அந்த ஸ்ட்ரிங் இந்த ஸ்டார் ப்ளஸ் அதோட லெஃப்ட் மோஸ்ட் வேல்யூ ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ இது ரிமூவ் பண்ணும்போது நமக்கு எல் இ சிஓ டி ஸ்டார் இன்னு கிடைக்கும். சேம் அதே மாதிரி அதே ஆப்ரேஷன் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ பிக் ஸ்டார் ப்ளஸ் அதோட லெஃப்ட் மோஸ்ட் வேல்யூ. ஸோ எல் இ சி ஓ இ. ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம ஃபைனலாக அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ண போகிறது. ஓகேங்களா? ஹோப் இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான அப்ரோச் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டாட்டா யூஸ் பண்ண போகிறோம் இதை சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இதில் நம்ம வர்ற எல்லா வேல்யூஸுமே நம்ம ஸ்டாக்ல ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ என்ன மாதிரி அப்படின்னா ஸோ எல் இ இ டி அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் வேல்யூ வந்து நம்ம இங்கே கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஸோ என்ன அப்படின்னா ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் வர்ற வேல்யூ ஸ்டாராக இருக்கின்ற பட்சத்தில் நம்ம இங்கே இதுக்கு ஸ்டாருக்கு ப்ரீவியஸ் வேல்யூவை ரிமூவ் பண்ணிடுறோம். சேம் இதே மாதிரி ஒவ்வொரு டைமும் ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ இந்த அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நமக்கு இந்த இன்புட்டில் லீட் கோட்ஸையும் ப்ரீவியஸ் அதே எக்ஸாம்பிள் தான். நம்ம இனிஷியலாக வந்து ஒரு ஸ்ட்ரிங்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடுறோம், அவுட்புட் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அவுட்புட் ஸ்ட்ரிங்கில் என்ன மாதிரி இருக்கும்னா இனிஷியலாக இது எம்டியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கடைசி இந்த கேரக்டரோட கடைசி வரி நம்ம வந்து லூப் பண்ணுறோம். இந்த லூப்பில் நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஸோ என்னன்னா வந்திருக்க வேல்யூ ஸ்டாராக இருக்குன்ற பட்சத்தில் நான் இதோட ப்ரீவியஸ் வேல்யூவை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ விச் மீன்ஸ் ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த இதே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லீட் கோடுன்னு இருக்கு. ஸோ இந்த லீட் கோடு ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் நமக்கு ஒவ்வொரு வேல்யூவும் ஆட் ஆகி எல் இ இ டி ஸோ இப்படி வந்து வேல்யூஸில் ஆட் ஆகிக்கும்.
ஸோ நமக்கு இந்த ஸ்டாக்ல முதல்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வேல்யூ ஐட்ரேட் பண்ணோம். ஸோ இந்த வர வேல்யூ இந்த ஸ்டார் வேல்யூவா செக் பண்ணோம். ஸோ ஸ்டார் வேல்யூவா இருக்குன்ற பட்சத்தில் இது வந்து அந்த ப்ரீவியஸ் வேல்யூ ரிமூவ் அப்படி இல்லைன்னா இந்த அவுட்புட் ஸ்ட்ரீம்ல இந்த வேல்யூ ஆட் பண்ணிக்கும். ஸோ அவுட்புட் ஸ்ட்ரீம்ல வேல்யூ வந்து நமக்கு ஸ்டாக் ஆட் ஆகும். ஸோ என்ன மாதிரினா ஸோ எல் அடுத்தது இ அடுத்து அதே மாதிரி இ அடுத்து டி. ஸோ இது வரையும் வந்து நமக்கு வந்து இது ஸ்ட்ரிங் வேல்யூ இந்த ஸ்டார் வேல்யூ இல்லாத காரணத்தினால நமக்கு இது எல்ஸ் பார்ட் வந்து ரன் ஆகும். ஸோ ரன் ஆகி நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த ஸ்டார்ன்ற வேல்யூ வரும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் வேல்யூ, அதாவது இந்த ப்ரீவியஸ் வேல்யூவை இந்த அவுட்புட் ஸ்ட்ரீம்ல இருந்து ரிமூவ் பண்ணிடும். சேம் அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அடுத்த கேரக்டர் செக் பண்ணும். ஸோ அடுத்த கேரக்டர் வந்து சிஓடி. சேம் அதே மாதிரி சிஓ டி அடுத்து. ஸோ டிக்கு அடுத்து ஒரு ஸ்டார் வேல்யூ வருது. சேம் அதே மாதிரி ஸ்டார் வேல்யூ வரும்போது இதோட ப்ரீவியஸ் வேல்யூ ரிமூவ் பண்ணிடும். சாரி, இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல அடுத்து இன்னொரு ஸ்டார் வேல்யூ வருது. ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா ஓகே. ஸோ இந்த எல்இஇடி, ஸோ டி இருக்குன்ற இடத்துல இந்த டி வந்து ஸ்டார்ன்றது இந்த டி வந்து ரிமூவ் ஆயிடும். சேம் அதே மாதிரி அடுத்த வேல்யூ செக் பண்ணி பார்ப்போம். அடுத்த வேல்யூ நமக்கு ஸ்டாரா இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப மறுபடியும் வந்து ப்ரீவியஸ் வேல்யூ என்ன இருக்குது, டி போயிடுச்சு அப்படின்னா அது நமக்கு ஈ தான் இருக்கும். ஸோ ஈன்ற இந்த வேல்யூ ரிமூவ் ஆயிடும். ஸோ இப்போ அடுத்த கேரக்டர் செக் பண்ணும். அடுத்த கேரக்டர் வந்து சிஆ இருக்கு. ஸோ சின்றது நான் ஸ்டார் வேல்யூ. ஸோ அதனால மீதி இருக்க வேல்யூஸ் எல்லாம் ஆட் ஆயிடும். சிஓ டி. ஸோ இப்போ வந்து அடுத்த இருக்க வேல்யூ வந்து ஸ்டார் வேல்யூ. ஸோ ஸ்டார் வேல்யூ போது என்ன பண்ணும், ஆப்வியஸா அதுக்கு முன்னாடி இருக்க கேரக்டரை ரிமூவ் பண்ணிடும். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த வேல்யூ செக் பண்ணும். ஸோ அடுத்த வேல்யூ வந்து நமக்கு இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ஃபைனலாக இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அவுட்புட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா எல் இ சி ஓ. ஸோ இந்த வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த மாதிரி அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ இது கோடிங் சொல்யூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான். நான் ஒரு சின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருக்கேன். அடுத்து ஒவ்வொரு கேரக்டரா லூப் பண்ணுறேன். வர்ற கேரக்டரை ஸ்டாரான்னு செக் பண்ணுறேன். இப்போ ஒன்ஸ் ஸ்டார் இருக்கிறப்ப ப்ரீவியஸ் வேல்யூ ரிமூவ் பண்ணிடுறேன். அப்படி இல்லைன்னா இருக்க ஒவ்வொரு கேரக்டர் வேல்யூமே வந்து நான் இந்த சியில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக இந்த லூப் முடிகின்ற பட்சத்தில் இந்த சியை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இதான் சொல்யூஷன். ஹோப் இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.